கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். इस वीडियो के माध्यम से आपसे मुलाकात हो रहा है, इसके लिए मैं खुश हूँ। போன வீடியோல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், पिछले वीडियो में मैंने कहा था மிருகத்தை பற்றி ஆதியாகமம் 1:1 கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன். पशु के बारे में उत्पत्ति के पहले अध्याय पहले वचन में ही दिया गया है। இது நம்ம டீகோடிங் வழியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் और इसे हम डिकोडिंग के माध्यम से हम देखेंगे। ஆதியாகமம் 1:1 उत्पत्ति के पहला अध्याय पहले वचन में ही யார் யார் அந்த மிருகத்தை வணங்குவார்கள் और कौन इस पशु की नमन करेंगे, அந்த தீர்மானம் 1 வசனத்திலே முடிஞ்சிட்டு. वो पहले अध्याय में ही उसका निर्णय हो गया। நம்ம ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். एक वचन को पढ़कर प्रार्थना करेंगे, फिर शुरू करेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 வாசிப்போம். प्रकाशित वाक्य 13वां अध्याय 8वें वचन को पढ़ेंगे। உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். आंखों को बंद करके प्रार्थना करेंगे। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. एल शदाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. जो वचन हमने पढ़ा है उसके द्वारा हमसे बात कीजिए। அந்த வசனத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். वो वचन को समझने के लिए मदद कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष दे। இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 ये प्रकाशित वाक्य के 13वें अध्याय के 8वें वचन में அதுல ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். अद्भुत चीज को परमेश्वर ने बताया है। அந்த 13 முழுசுமே वो पूरे 13वें अध्याय में அது அந்த மிருகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. उस पशु के बारे में बताया गया है। ஆனா இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, लेकिन इस वचन को जब हम देखते हैं, உலக தோற்றம் முதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. जगत के उत्पन्न से पहले ऐसे एक शब्द दिया गया है। இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ये बहुत महत्वपूर्ण शब्द है। பாருங்க, திரும்ப அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். दोबारा मैं उस वचन को बोलता हूँ। உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்திலே, और जगत के उत्पन्न से पहले जो मारा गया मेमना है उसके जीवन के किताब में யார் யார் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். और जिसके नाम उसमें नहीं लिखा गया है संसार के लोग और सारे उस पशु की आराधना करेंगे। சரி, இதுல ஆட்டுக்குட்டியானவரை பற்றி நம்ம பார்க்கிறோம். यहाँ मेमने के बारे में हम देखते हैं। இந்த ஆட்டுக்குட்டியானவர் யார்? ये मेमना कौन है? அது யெகோஷுவா தான் ஆட்டுக்குட்டியானவர். वो यहोशुआ ही मेमना है। இந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்போ அடிக்கப்பட்டார்? ये मेमना कब मारा गया? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டார். वो जगत के उत्पन्न से पहले। உலக தோற்றம் எப்போ நடந்துச்சு? तो जगत का उत्पन्न कभी हुआ? ஆதியாகமம் 1:1 தான் நடக்குது. उत्पत्ति के पहले अध्याय पहले वचन में ही होता है। அப்ப யெகோஷுவா எப்போ அடிக்கப்பட்டார்? तो यहोशुआ कब मारे गए? ஆதியாகமம் 1:1 அடிக்கப்பட்டார். उत्पत्ति के पहले अध्याय पहले वचन में ही मारे गए। இத நம்ம ப்ரூவ் பண்றோம். इसे हम प्रूफ करेंगे டீகோடிங் வழியா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு, और डिकोडिंग के माध्यम से उसका प्रूफ निकालकर அதுக்கு பிறகு அந்த மிருகத்தை பற்றி நம்ம பார்ப்போம். उसके बाद उस पशु के बारे में देखेंगे। பாருங்க, அந்த ஆதியாகமம் 1:1 பார்க்கலாம். उत्पत्ति के पहले अध्याय में पहले वचन को हम देखेंगे। ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की। இங்கதான் பூமியினுடைய சிருஷ்டிப்பு நடக்குது. यहाँ ये पृथ्वी का और सृष्टि होता है। இந்த பூமியினுடைய சிருஷ்டிப்பு நடக்கும்போது, ये पृथ्वी का सृष्टि होते समय, அது நடக்கிறதுக்கு முன்னாடி वो होने से पहले இந்த யெகோஷுவா அங்க அடிக்கப்பட்டார். यहोशुआ वहां पर मारे गए। இந்த முதல் வசனத்துல அடிக்கப்பட்டிருக்கிறார். इस
पहले वचन में ही मारे गए। இது நீங்க தமிழ்ல தேடினாலும் கிடைக்காது, इसे आप तमिल में ढूंढेंगे तो नहीं मिलेगा, ஹிந்தி வசனத்துல தேடினாலும் கிடைக்காது, हिंदी के वचन में ढूंढेंगे तो भी नहीं मिलेगा, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தாலும் கிடைக்காது. अंग्रेजी भाषांतर में देखेंगे तो भी नहीं मिलेगा। இது ஹீப்ரு மொழியில டீகோடிங் பண்ணாதான் இது புரியும். ये हिब्रानी भाषा में डिकोडिंग करेंगे तो भी समझ में आएगी। பாருங்க, இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல उत्पत्ति के पहले अध्याय पहले वचन में எபிரேய மொழியில நான் சொல்றேன், हिब्रानी भाषा में मैं बोलता हूँ, பெரஷித் பாரா எலோஹிம் யத் ஹா ஷமாயிம் வேயத் ஹா அரட்ஸ். இதுதான் ஹீப்ருல சொல்லப்பட்ட ஒரு வசனம். हिब्रू में ऐसे ही बोला जाता है इस शब्द को। இப்போ இந்த வசனத்தை நம்ம ஒண்ணா நம்ம மீனிங் பார்க்க போறோம். अब इस वचन का एक एक करके उसका मतलब हम समझेंगे, அதுக்கு பிறகு இதனுடைய டீகோடிங்கை நம்ம பார்க்க போறோம். उसके पश्चात इसके डिकोडिंग के बारे में हम देखेंगे। இப்போ ஸ்கிரீன்ல நீங்க இந்த வசனத்தை நீங்க டோட்டலா பாருங்க. अब इस स्क्रीन में इस वचन को देखिए। முதல் எழுத்து முதல் வார்த்தை பெரஷித். पहला जो शब्द है वो बेरेशित है। நான் இதுல எல்லாத்தையுமே டீகோடிங் பண்ண மாட்டேன். सभी चीजों को मैं डिकोडिंग नहीं करूंगा, இந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவையானது மட்டும் நான் டீகோடிங் பண்ணி காமிக்கிறேன். इस विषय के लिए जो चाहिए उसी का डिकोडिंग करूंगा। இப்போ இந்த வசனத்தை பார்க்கலாம். अब इस वचन को देखेंगे। முதல் வார்த்தை பெரஷித். पहला शब्द जो है बेरेशित। பெரஷித் அப்படின்னா ஆதியிலே. बेरेशित का मतलब आदि से। சோ பெரஷித் பாரா, பாரா அப்படின்னா சிருஷ்டிப்பு. बेरेशित 12 जिसमें 12 का मतलब है सृष्टि करना। सो बेरेशित बारा एलोहिम, மூணாவது வார்த்தை எலோஹிம். और तीसरा शब्द ऐसा है बेरेशित 12 एलोहिम। எலோஹிம் அப்படின்னா एलोहिम का मतलब தேவனை குறிக்குது, परमेश्वर को दर्शाता है। நம்ம தேவனுடைய பெயர் முதல்ல கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா, और परमेश्वर का सबसे पहले जो नाम दिया गया वो क्या है? அது வேதத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கு எலோஹிம்। वो कलाम में जो छपा गया है वो है एलोहिम। सो ஆதியிலே எலோஹிம் சிருஷ்டித்தார், और आदि में एलोहिम ने सृष्टि की। எலோஹிம்ங்கிற பேருக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது। एलोहिम ये जो शब्द है इसके अंदर सामर्थ है। என்ன வல்லமை இருக்குது? क्या सामर्थ है? சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கு। सृष्टि का सामर्थ है। सो பெரஷித் பாரா எலோஹிம், बेरेशित 12 एलोहिम। ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார்। आदि में परमेश्वर ने सृष्टि किया। सो எலோஹிம் பேருக்குள்ள ஒரு சிருஷ்டிப்பு வல்லமை இருக்குது। तो एलोहिम नाम के अंदर एक सृष्टि का सामर्थ है। இப்போ இந்த மூணு வார்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க। अब ये 3 शब्दों को ध्यान दीजिए। பெரஷித் பாரா எலோஹிம், बेरेशित 12 एलोहिम। அடுத்த நாலாவது எழுத்து வார்த்தை யத்। और चौथा जो शब्द है वो यत है। யத்ங்கிற வார்த்தை பைபிள்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணப்படவில்லை। यत जो शब्द है कलाम के अंदर भाषांतर नहीं किया गया। அது என்னங்கிறது நம்ம பார்க்க போறோம்। वो क्या है करके हम देखेंगे। இந்த முதல் வசனத்துல पहले वचन में ஒன்றை எழுத்து டிரான்ஸ்லேஷன் பண்ணப்படல। 1.5 अक्षर शब्द जो है भाषांतर नहीं किया गया। அதுல முதல் வார்த்தை யத், उसमें पहला अक्षर है यत। அடுத்தது ஹாஷமாயிம்। और अगला जो है हा शमाइम। ஹாஷமாயிம் அப்படின்னா हा शमाइम का मतलब பரலோகம், स्वर्ग। ஆதியிலே தேவன் வானத்தையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, और जैसे इसमें दिया गया है आदि में परमेश्वर आकाश। அந்த ஹாஷமாயிம் அப்படின்னா तो हा शमाइम का मतलब வானம்। आकाश। சோ வானத்தையும், आकाश को அடுத்தது பாருங்க, திரும்ப நான் வாசிக்கிறேன்। दोबारा मैं पढ़ता हूँ। பெரஷித் பாரா எலோஹிம் बेरेशित 12 एलोहिम। யத் ஹாஷமாயிம், यत हा शमाइम। அடுத்தது வேயத்। और अगला जो है वेयत। இந்த வேயத்துல ये वेयत में யத்ங்கிற வார்த்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணப்படல। यत ये जो शब्द है भाषांतर नहीं किया गया। அந்த முதல் எழுத்து வாவ்। और जो पहला अक्षर है वो वाव है। வாவ் இங்கிலீஷ்ல எப்படி டிரான்ஸ்லேஷன் ஆயிருக்குன்னா, वाव को अंग्रेजी में कैसे लिखा गया? and, एंड करके लिखा गया। right? and அப்படி andக்கு வாவ் த மீனிங்। वो एंड जो शब्द है उसका मतलब है वाव। வாவ்ங்கிற வார்த்தைக்கு andங்கிற டிரான்ஸ்லேஷன் போடப்படும்। वाव जो शब्द है उसका एंड करके ट्रांसलेशन में आता है। सो பெரஷித் பாரா எலோஹிம் बेरेशित 12 एलोहिम। யத் ஹாஷமாயிம் यत हा शमाइम। வேயத் ஹா அரட்ஸ்। वेयत हा अरस। ஹா அரட்ஸ் அப்படின்னா हा பூமி। हा अरस का मतलब पृथ्वी। சோ இப்படிதான் இதனுடைய மீனிங்। ये ऐसा है इसका मतलब। இதுல அந்த யத்ங்கிற வார்த்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணப்படவில்லை। और इसमें यत ये जो शब्द है उसका भाषांतर नहीं हुआ। அதே மாதிரி வேயத்துல யத் டிரான்ஸ்லேஷன் பண்ணப்படல। वैसे ही वेयत शब्द में यत
भाषांतर नहीं हुआ। சோ ஒன்றரை வார்த்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணப்படவில்லை. 1.5 शब्दों का भाषांतर नहीं हुआ है। சோ முதல்ல நம்ம எத்த பற்றி பார்க்கலாம். पहले हम यत के बारे में देखेंगे। எத்துல மொத்தம் 2 எழுத்துக்கள் உண்டு. यत में 2 अक्षर हैं। ஒன்னு வந்து அலஃப், அடுத்தது தாவ். एक अलफ है और दूसरा ताव। சோ 2 எழுத்து சேர்ந்தது தான் எத். 2 शब्द मिलकर ही उसको यत बोला जाता இந்த है। எத்தை பற்றின ஒரு சில விமர்சனங்கள் உண்டு. यत के बारे में बहुत सारे चर्चे हैं। அதை பற்றி ஒன்னொன்னா பார்க்கலாம். उसके बारे में हम एक एक करके देखेंगे। இந்த யூத ரபிகள் यहूदियों का नबी அவங்க இத பற்றி என்ன சொல்றாங்க அப்படினா, वो इसके बारे में क्या बोलते हैं? இந்த वचनத்தை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க. इस वचन पर गौर कीजिए। பெரஷித் பாரா எலோஹிம், बेरेशित बारा एलोहिम யத். यत। பெரஷித் பாரா எலோஹிம்னா அதுக்கு அர்த்தம் என்ன? बेरेशित बारा एलोहिम का मतलब क्या है? ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார். आदि में परमेश्वर ने सृष्टि की। என்ன சிருஷ்டித்தார்? क्या सृष्टि किया? யத். यत। சோ இந்த யூத ரபிகள் என்ன சொல்றாங்கன்னா, तो यहूदियों का नबी क्या कहते हैं? யத்ங்கற வார்த்தை தான் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது. यत ये जो शब्द है पहले सृष्टि हुआ। வானத்தை படைப்பதற்கு முன்பதாக आकाश को बनाने से पहले அவர் யத்தை தான் சிருஷ்டிக்கிறார். वो यत की ही उत्पन्न करता है। இந்த யத்துல 2 எழுத்து இருக்குது. यत में 2 अक्षर है, அலஃப் and தாவ். अलफ और ताव। அப்ப தேவன் ஆதியில என்ன तो சிருஷ்டித்தார்? परमेश्वर आदि में क्या सृष्टि किए? மொழியை சிருஷ்டித்தார். एक भाषा को सृष्टि किए। எபிரேய மொழியை சிருஷ்டித்தார். इब्रानी भाषा को सृष्टि किए। அலஃப்ல இருந்து தாவ் வரைக்கும் எழுத்துக்களை சிருஷ்டித்தார். अलफ से लेकर ताव तक अक्षरों को बनाए। இப்படிதான் யூத ரபிகளுடைய ஒரு அவங்களுடைய எண்ணம். तो ऐसे ही यहूदियों का रबी विचार करते हैं। சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, वो क्या कहते हैं? எபிரேய மொழி தான் முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டது. इब्रानी भाषा सबसे पहले सृष्टि हुआ। ஆனா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, लेकिन हम लोग तमिल में क्या बोलते हैं? தமிழ் தான் ஆதி மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். तमिल ही शुरुआत का भाषा है करके बोलेंगे। ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட், हर किसी का अलग अलग विचार है, ஒவ்வொரு எண்ணங்கள் உண்டு. हर किसी का अलग अलग विचार நம்ம है। அதை பற்றி நம்ம போகல. हम उसके अंदर नहीं जाएंगे। மொழி அது எது முதல்ல வந்தோ அது ஒரு அதை பற்றி பிரச்சனை இல்லை. भाषा कोई भी पहले आए लेकिन उसके बारे में कोई समस्या नहीं। பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है இந்த யூத ரபிகளுடைய ஒரு கோட்பாடு என்ன அப்படின்னா, यहूदियों का जो नबी है उनका विचार क्या है? ஆதியில தேவன் மொழியை தான் சிருஷ்டித்தார். आदि में परमेश्वर ने भाषा को बनाया। அப்படி எத்த பற்றி அவங்க சொல்லுவாங்க. ऐसे यत के बारे में बोलते हैं। இன்னொன்னு கிராமட்டிக்கல் நீங்க பாத்தீங்கன்னா, अब व्याकरण में देखेंगे तो இந்த எத்துங்கிற வார்த்தை, ये यत जो शब्द है இது ஆப்ஜெக்ட் இண்டிகேட்டர். ये एक वस्तु को बताने वाला शब्द है। இப்போ நீங்க ஒரு 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 வாக்கியத்தை எடுத்தீங்கன்னா, अब एक वाक्य को ले लीजिए, அதுல சப்ஜெக்ட் இருக்கும், उसमें सब्जेक्ट होता है, அதுல verb இருக்கும், उसमें क्रिया होती है அடுத்தது ஆப்ஜெக்ட் இருக்கும். और ऑब्जेक्ट होता है। இந்த மூணு சேர்ந்தது தான் ஒரு சிம்பிள் ये சென்டென்ஸ். तीनों को मिलाकर ही एक साधारण वाक्य है। இதுல ஆப்ஜெக்ட்டை இண்டிகேட் பண்றதுக்கு इसमें उस ऑब्जेक्ट को बताने के लिए இந்த எத்துங்கிற வார்த்தை அங்க உபயோக பண்ணப்படும். यत ये शब्द वहां पर इस्तेमाल होता है। அதுதான் அங்க காரியங்கள் வரும். वही वहां पर इस्तेमाल होता है। சோ எத்த பற்றி கிராமர்ல என்ன அப்படின்னா, यत के बारे में व्याकरण में क्या बोलती है? அது ஆப்ஜெக்ட் இண்டிகேட்டர். वो एक वस्तु को एक ऑब्जेक्ट इंडिकेटर है। ஆனா யூத ரபிகளுடைய தாட் என்னது? लेकिन यहूदियों का नबी का क्या विचार है? அது கர்த்தர் முதலாவது மொழியை சிருஷ்டித்தார். परमेश्वर ने सबसे पहले भाषा को बनाया। இதுதான் ரெண்டு காரியங்கள். यही 2 चीजों में एक चीज है। மூணாவது तीसरा டீகோடிங். डिकोडिंग। இப்ப டீகோடிங் படி பார்த்தோம் அப்படின்னா, डिकोडिंग के हिसाब से देखेंगे तो இந்த அலஃப் and தாவ் வந்து யாரை குறிக்குது? ये अलफ ताव किसको बताता है? வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா, प्रकाशित वाक्य में देखेंगे तो அதுல கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा நான் அல்பாவும் ஓமேகாவுமா இருக்கிறேன். मैं अल्फा और ओमेगा हूँ। அல்பா ஓமேகா கிரேக்க மொழியினுடைய எழுத்து. अल्फा ओमेगा ग्रीक अक्षर है। கிரேக்க மொழியில அல்பாங்கிறது முதல் எழுத்து, ग्रीक में अल्फा पहला अक्षर है கடைசி எழுத்து வந்து ஓமேகா. और आखिरी अक्षर जो है ओमेगा। அதை इंग्लिஷ்ல சொன்னீங்கன்னா उसे अंग्रेजी में बोलेंगे तो A to Z, A to Z। I am A and Z அப்படின்னு சொல்லி வரும். वो ऐसा आएगा कि मैं A और Z हूँ।
பாருங்க ஆனா ஹீப்ருல எடுத்தீங்கன்னா लेकिन हिब्रानी भाषा में लेंगे तो நான் ஆலஃபும் தாவுமா இருக்கிறேன். मैं एलफ और ताव हूँ, அவர்தான் ஆலஃப், அவர்தான் தாவ். वही एलफ है वही ताव है। சோ இந்த ஆலஃப் and தாவ் யாரு? ये एलफ और ताव कौन है? அது யெகோஷுவாவை குறிக்குது. वो यहोशुआ को बताता है। சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா यदि वैसे देखेंगे तो பாருங்க இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்ல போறேன். अब एक चीज मैं बताने वाला हूँ, இது கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பொருள் உங்களுக்கு புரியும். अगर आखिर तक देखेंगे तभी मैं क्या बोलना चाहता हूँ आप समझोगे। நான் இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எதுவும் தீர்மானத்துல வராது. अभी जो मैं वाक्य बोलता हूँ उससे कोई भी निर्णय मत लीजिए। சோ ஆலஃப் and தாவ் யெகோஷுவாவா இருக்குமானால் अगर एलफ और ताव यहोशुआ है तो அப்ப இந்த சென்டென்ஸ் நீங்க பாருங்க. अब इस वाक्य को देखिए, பெரஷித் பாரா எலோஹிம் யத். बेरेशित 12 एलोहिम यत, இதனுடைய மீனிங் என்ன வரும்? इसका क्या मतलब है? ஆதியிலே தேவன் யெகோஷுவாவை சிருஷ்டித்தார். आदि में परमेश्वर यहोशुआ की सृष्टि की, சோ யெகோஷுவா வந்து தேவன் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி तो வரும். यहोशुआ को परमेश्वर सृष्टि करता है ऐसा आएगा। ஆனா இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா? लेकिन ये स्वीकार करने वाली चीज है क्या? கொஞ்சம் கஷ்டம்தான். थोड़ा कठिन है। எப்படி யெகோஷுவா சிருஷ்டிக்கப்பட்டாரா அப்படின்னு சொல்லி வரும். तो यहोशुआ सृष्टि किए गए क्या ऐसा आएगा? பாருங்க சிருஷ்டிப்பு அப்படிங்கிறது जब सृष्टि आता है நம்மளுடைய பார்வையில தான் அது சிருஷ்டிப்பு. हमारे नजर में वो सृष्टि है। இப்போ இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறக்கணும்னா इस संसार में एक व्यक्ति जन्म होना है तो ஒரு ஸ்திரீ தேவை, एक महिला चाहिए, ஒரு ஸ்திரீயினுடைய கர்ப்பம் தேவை. एक महिला का कोख चाहिए, அந்த கர்ப்பத்துல இருந்து ஒரு மனிதன் வெளிப்படுறார். और उस कोख से एक व्यक्ति प्रकट होता है। ஆனா தேவனுடைய காரியத்துல அப்படி கிடையாது. लेकिन परमेश्वर के कामों में ऐसा नहीं है। தேவன் ஒரு காரியத்தை கொண்டு வரணும்னா परमेश्वर यदि एक चीज को लाना है, தேவன் ஒரு வார்த்தை சொன்னா போதும், परमेश्वर एक शब्द कहेंगे तो बस हो गया, அங்க சிருஷ்டிப்பு நடக்கும். वहां सृष्टि होगा। இந்த எத்தை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். और भी हम यत के बारे में देखेंगे। பாருங்க எத்தை பற்றி 3 காரியம் நம்ம இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். अभी तक हम यत के बारे में 3 चीजों को देखे। முதலாவது காரியம், सबसे पहले யூத ரபிகள் அவங்களுடைய டீச்சிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். यहूदियों का नबी इसके बारे में क्या सिखाते हैं वो हमने देखा। அப்புறம் எத்தை பற்றி கிராமர் என்ன சொல்லுதுங்கிறது பார்த்தோம். और व्याकरण में यत के बारे में क्या बोला गया है वो भी देखे। அப்புறம் எத்தை பற்றி டீகோடிங்ல எப்படி வருது அப்படிங்கறது பார்த்தோம். और यत को डिकोडिंग में कैसे लाया जाता है करके देखा। நம்ம இப்ப டீகோடிங்ல போறதுனால अब हम डिकोडिंग के अंदर जाते हैं इसके लिए। எத் வந்து யெகோஷுவாவை குறிக்குது, यत जो है यहोशुआ को दर्शाता है। ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எடுக்கும்போது लेकिन इस वाक्य को जब आप लेते हो, அதுல யெகோஷுவா சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி வருது. यहोशुआ सृष्टि किया गया ऐसा आता है। சோ இத பற்றி கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். इसके बारे में थोड़ा ध्यान करेंगे। இது தெளிவானாதா ये अगर स्पष्ट होगा तो அதுக்கு பிறகு நம்ம முன்னாடி நம்ம போக முடியும். उसके बाद ही हम आगे बढ़ सकते हैं। எப்படி இந்த மிருகத்தை பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. ये पशु के बारे में हम देखना है। சோ இந்த எத்தை பற்றி நம்ம இப்ப பார்க்கலாம். यत के बारे में अभी हम देखेंगे। பாருங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் कोलोसी का पहला अध्याय அதுல 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 14 वचन को हम पढ़ेंगे। அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க அவர் மூலமா நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகுது. उसके द्वारा हमें उद्धार मिलता है। யார் மூலமா ரட்சிப்பு கிடைக்கு? किसके द्वारा? யெகோஷுவா மூலமா ரட்சிப்பு கிடைக்கு. यहोशुआ के द्वारा उद्धार मिलता है। பாருங்க அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். अगला वचन को पढ़ेंगे। அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமாய் இருக்கிறார். वो जो परमेश्वर नहीं दिखता है उस परमेश्वर का प्रतिरूप है। அதரிசனமான தேவன் யாரு? और नहीं दिखाई दिया ऐसा परमेश्वर कौन है? எலோஹிம். एलोहिम। எலோஹிமுடைய தற்சுரூபமா இருக்கிறார். वो एलोहिम का प्रतिरूप है। அவர் எலோஹிம் எப்படி இருக்கிறாரோ एलोहिम जैसे है அதே போன்ற ரூபத்தில் அவர் இருக்கிறார். वैसे ही रूप में वो है। சோ அவர் அதரிசனமான தேவனுடைய वो अदर्श परमेश्वर का அவருடைய தற்சுரூபமா இருக்கிறார். उसका प्रतिरूप है। அவர் वो சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். सारी सृष्टि में पहलोटा है। எல்லா சிருஷ்டிப்புக்கும் முதல் பேரானவர். वो सारे सृष्टि में पहलोटा है। இந்த உலகத்துல என்னத்தை முதல்ல சிருஷ்டித்தாரோ, वो इस संसार में जो चीज उसने बनाया, முதல்ல சிருஷ்டித்தாரோ, जो पहले बनाया, அது எல்லாத்துக்கும் முதல்ல இங்க கர்த்தர் இவர்தான் முதல் சிருஷ்டிப்புன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. और उस सभी चीजों से पहले यही पहला
सृष्टि है करके बोला गया है। யார் முதல் சிருஷ்டி? कौन पहला सृष्टि है? யெகோஷுவா தான் முதல் சிருஷ்டிப்புன்னு சொல்லி வரும். यहोशुआ ही पहला सृष्टि है। பாருங்க இந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன். इस वचन को दोबारा मैं पढ़ता हूँ। அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். वह तो अदृश्य परमेश्वर का प्रतिरूप और सारी सृष्टि में पहलौठा है। சோ எல்லா சிருஷ்டிப்புக்கும் முதல் பேரானவர் அவர்தான். सारे सृष्टि में पहलौठा है। இத விசுவாசம் ஆகணும். इसे विश्वास करना ही है। எதை முதல்ல சிருஷ்டித்தாரோ वो जिसे पहले बनाया அப்படி நம்ம நினைக்கிறோமோ वैसे हम सोचते हैं। அதுக்கு முன்னாடி எல்லா சிருஷ்டிப்பு வர்றதுக்கு முன்னாடி யெகோஷுவா தான் சிருஷ்டிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி வரும். वो सारे सृष्टि आने से पहले यहोशुआ ही वहां पर सृष्टि किया गया करके आता है। பாருங்க இந்த உலகத்துல इस संसार में பிறப்பு அப்படிங்கிறது जो जन्म है அது ஒரு கர்ப்பத்துல இருந்து பிறக்கிற குழந்தைகள் அதுதான் பிறப்பு. एक कोख से आने वाला बच्चे को ही जन्म करके बोलते हैं। அது ஒரு மிருகமா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி. वो पशु होने दो, जानवर होने दो, या पक्षियां होने दो, या फिर मनुष्य होने दो। சோ இங்க இந்த உலகத்துல பிறப்பு அப்படிங்கிறது इस संसार में जो जन्म करके शब्द है கர்ப்பத்துல இருந்து வெளிப்படுறது தான் பிறப்பு. वो कोख से प्रकट होने वाला ही जन्म है। ஆனா लेकिन ஆவி தேவனுடைய காரியத்துல அப்படி இல்ல. परमेश्वर की चीजों में वैसे नहीं है। அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். वो सभी चीजों को सृष्टि किए। அவருக்குள்ள இருந்தா எல்லாம் வெளிய வந்தது. उसके अंदर से ही सब कुछ बाहर आई। அது ஒரு பிறப்பு தான். वो एक जन्म है। ஆனா நம்ம பார்வைக்கு அது சிருஷ்டிப்பு. लेकिन हमारे नजर में वो सृष्टि है। ஆனா அவருடைய பார்வையில எல்லாமே பிறப்பு. लेकिन उसके नजर में वो सारा जन्म है। அத பத்தி நம்ம பார்க்க போறோம். उसके बारे में हम देखने वाले हैं। அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். इससे पहले एक और वचन को पढ़ेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 3 अध्याय 14ஆம் वचனத்தை நம்ம வாசிப்போம். 14 वचन को हम पढ़ेंगे। லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியுமாயிருக்கிற. परमेश्वर का जो सृष्टि है उसका आदि। ஹிந்தில வேற மாதிரி கொடுத்திருக்குது, हिंदी में अलग दिया है। ஆனா இங்க வேதம் சொல்லுது தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியாயிருக்கிற. लेकिन यहाँ पर कलाम कहता है परमेश्वर की सृष्टि के पहले। சோ யெகோஷுவா யாரு? तो यहोशुआ कौन है? எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஆதி. सारे सृष्टि का शुरुआत है। எல்லா சிருஷ்டிப்புக்கும் பிகினிங். सारे सृष्टि का शुरुआत है। அவர் சிருஷ்டிப்புக்கு முன்னாடி அவர் வந்துட்டாருன்னா वो सृष्टि से पहले अगर आ गया तो அப்ப அவரும் ஒரு சிருஷ்டிப்புன்னு சொல்லி வந்துருது. तो वो भी एक सृष्टि करके आ जाता சோ है। இத ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம். इसे एक तरफ हम रख लेंगे। இப்போ நம்ம இந்த முதல் வசனத்துக்குள்ள வரலாம். अब हम पहले वचन के अंदर जाएंगे। பாருங்க, பெரஷித் பாரா எலோஹிம் யத். बेरेशित 12 एलोहिम यत। சோ ஆதியிலே தேவன் யத்தை சிருஷ்டித்தார். आदि में परमेश्वर यत को सृष्टि किए। சோ இந்த யத்தை நம்ம டீகோடிங்ல பார்த்தோம்னா यत को यदि हम डिकोड करेंगे அது யெகோஷுவாவை குறிக்குது. वो यहोशुआ को दर्शाता है। சோ ஆதியிலே தேவன் யாரை तो சிருஷ்டித்தார்? आदि में परमेश्वर ने किसे सृष्टि की? யெகோஷுவாவை சிருஷ்டித்தார்னு சொல்லி வருது. यहोशुआ की सृष्टि की ऐसे आता है। அதுக்கு ரெண்டு வசனத்தை நம்ம பார்த்தோம். उसके लिए 2 वचन को हमने देखा। கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், कोलोसियर पहला अध्याय 15वां वचन, வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். और प्रकाशित वाक्य 3 अध्याय 14 वचन। இந்த ரெண்டு வசனமுமே ये दोनों वचन நம்ம பண்ண இப்ப டீகோடிங்க்கு கன்ஃபர்மேஷனுக்கு இந்த ரெண்டு வசனம் जो डिकोडिंग हमने किया उसका कंफर्मेशन के लिए शब्द है। 2-3 சாட்சியினால 2 या 3 गवाही से ஒரு காரியம் உறுதிப்படும். एक बात जो है स्थिर होता है। சரி, இப்போ अब हम देखेंगे இந்த வசனத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நல்லா கவனிங்க. उत्पत्ति के पहले अध्याय पहले वचन को गौर कीजिए। பெரஷித் பாரா எலோஹிம், बेरेशित 12 एलोहिम, அதுக்கு பிறகு யத் வருது. फिर यत आता है। சோ இந்த இடத்துல மேசியாவை நம்ம கொண்டு வர்றோம். यहाँ पर मसीहा को हम लेकर आते हैं। அப்புறம் ஹா ஷமாயிம் வே யத் ஹா அரட்ஸ். हा शमाइम बेयत हा अरक्स। இந்த फ्रेजली நீங்க பாத்தீங்கன்னா इस वाक्य में आप देखेंगे तो அதுலயும் யத் வருது, उसमें भी यत आता है। வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல யத் வருது. आकाश और पृथ्वी के बीच में यत आता है। ஹா ஷமாயிம்
हाशमाइम, ஹாஅரட்ஸ், हाअरत्स, இந்த ரெண்டுக்கும் நடுவுல எத் வருது. ये दोनों के बीच में यत आता है। அதுலயும் மேசியாவை கொண்டு வர வேண்டியிருக்கும். वहां पर भी मसीहा को लेकर आना சோ पड़ता है। ரெண்டு இடத்துல நம்ம மேசியாவை கொண்டு வர்றோம். दो जगह पर हम मसीहा को लाते हैं। ஒன்னு ஆதியிலே தேவன் பெரஷித் பாரா எலோஹிம் எத் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வர்றோம். एक ऐसे जगह है बेरेशित 12 एलोहिम यत, அங்கேயும் மேசியாவை கொண்டு வர்றோம். वहां पर भी मसीहा को लेकर आते हैं। ஹாஷமாயிம் வேயத் ஹாஅரட்ஸ், हा शमाइम बेयत हा अरट्स, அதுல வர்ற எத்லயும் நம்ம மேசியாவை கொண்டு வர்றோம். और वो यत में भी मसीहा को हम लेकर आते हैं। பாருங்க கொஞ்சம் டஃப்பா இருக்கும் இப்போ, अभी थोड़ा सा कठिन होगा, ஆனா போ உங்களுக்கு புரிஞ்சிரும். लेकिन जाते जाते आप समझ जाओगे। சோ இப்போ இந்த ஒரு ரெண்டு இடத்துல மேசியா வர்றார். अब दो जगह पर मसीहा आते हैं। இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுலயும் மேசியா வர்றார். ये आकाश और पृथ्वी के बीच में मसीहा आता है। அது உண்மைதானா? वो सच है क्या? பாருங்க எல்லாத்தையுமே நம்ம வசனத்தோடு நம்ம கன்ஃபார்ம் பண்ண देखिए போறோம். सभी चीजों को वचन से हम कंफर्म करेंगे। இப்போ நீதிமொழிகள் नीति वचन 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 22ஆம் வசனத்துல இருந்து 22वें वचन से लेकर 31ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்க போறோம். 31 वचन तक हम पढ़ने वाले हैं। இந்த வசனங்களை வச்சு इस वचनों से நாம ஒரு காரியத்தை உறுதிப்படுத்த போறோம். हम एक चीज को स्थिर करने वाले हैं। மேசியா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வந்துட்டார். मसीहा उत्पत्ति के पहले अध्याय पहले वचन में ही आ गया, வா பூமி உண்டாகும் முன்னே அவர் அடிக்கப்பட்டார். और पृथ्वी के उत्पन्न से पहले ही वो मारे गए। இத நமக்கு ப்ரூஃப் பண்ணணும். इसे हम प्रूफ करना है। அதுதான் நம்ம இப்போ ஒண்ணொண்ணா பார்த்துட்டு இருக்கிறோம். इसे ही हम एक एक करके देख रहे हैं। இப்போ நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். अब नीति वचन 8वां अध्याय 22वें वचन से हम पढ़ेंगे। கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பாருங்க இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல ये नीति वचन 8वें अध्याय में இது ஞானத்தை பற்றி தான் பேசிட்டு வர்ற. पूरे बुद्धि के बारे में बोला जाता है। ஞானம் யாரு? और बुद्धि कौन है? யெகோஷுவா தான் ஞானம். यहोशुआ ही बुद्धि है, அவர் தான் ஞானம் பதிடு. वही बुद्धि है। 22ஆம் வசனத்துல ஞானம் பேசுகிறது. अब 22वें वचन में बुद्धि बात करती है। பாருங்க இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है। பாருங்க இதுல தமிழுக்கும் ஹிந்திக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் வரும். इसमें तमिल और हिंदी में बहुत फर्क रहेगा, சோ அதனால நான் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். इसलिए मैं अंग्रेजी में पढ़ता हूँ। The Lord possessed me, இந்த சென்டென்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா इस वाक्य को आप देखेंगे तो என்னை சிருஷ்டித்தார் அப்படிங்கிற ஒரு காரியம் அதுல வரும். मुझे सृष्टि की करके एक शब्द आता है। The Lord possessed me அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா The Lord possessed me इस वाक्य के बदले में The Lord brought forth அப்படிங்கிற மீனிங்கும் வரும். परमेश्वर ने मुझे उत्पन्न किया, ये भी शब्द आता है। என்னை ஜெனிப்பித்தார் அப்படிங்கிற வார்த்தை அதுல வரும். और मुझे जन्म दिया ऐसे भी आता है। சோ திரும்ப நான் தமிழ்ல வாசிக்கிறேன். दोबारा मैं तमिल में पढ़ता हूँ। கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்பு பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த 8ஆம் அதிகாரம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ये 8वां अध्याय बहुत महत्वपूर्ण है। எனக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. इसको समझाने में थोड़ा सा कठिन लग रहा है मुझे, ஏன்னா தமிழ்லயும் ஹிந்திலயும் அது டிரான்ஸ்லேஷன் வரும்போது क्योंकि वो तमिल और हिंदी के जो भाषांतर में வசனங்கள்ல வந்து இங்க அங்க மாறி மாறி இருக்கும். वचन जो है यहाँ वहाँ अलग अलग है। தமிழ்ல 22ஆம் வசனம்னா और तमिल में अगर 22वां वचन है, ஹிந்தில 23ஆம் வசனத்துல இருக்குது. हिंदी में 23वें वचन में है, சோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். थोड़ा सा गड़बड़ी होगी। நம்ம 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். हम 23वें वचन को हम पढ़ेंगे। मैं सदा से वरन आदि ही से पृथ्वी की सृष्टि के पहले से ही ठहराई गई हूँ। பாருங்க இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है பூமி உண்டாகும் முன்னும், और पृथ्वी उत्पन्न होने से पहले। பூமி உண்டாகும் முன்ன எப்போ? और पृथ्वी उत्पन्न से पहले मतलब कब? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். उत्पत्ति का पहला अध्याय पहला वचन। பூமி உண்டாகும் முன்னும் पृथ्वी के उत्पन्न से पहले, ஆதி முதற்கொண்டும், आदि से लेकर, அதாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். और उसका मतलब आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की। சோ பூமி உண்டாகும் முன்னும், तो पृथ्वी उत्पन्न होने से पहले, ஆதி முதற்கொண்டு, आदि से ही, அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். और मैं वहां पर ठहराई गई। இங்க ஹிந்தில வந்து என்ன கொடுத்திருக்குன்னா, हिंदी में क्या दिया है? நான் அங்க டெஹராய் கை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது.
ठहराई गई करके बोला है, ஆனா ஹீப்ரூல பாத்தீங்கன்னா लेकिन हिब्रानी भाषा में देखेंगे அபிஷேகம் பண்ணப்பட்டேன் கொடுத்திருக்கும். अभिषेक किया गया करके बोला रहे हैं। ஐ வாஸ் அனாயிண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கும். मैं अभिषेक किया गया करके लिखा गया है। சோ பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி तो पृथ्वी के उत्पन्न के पहले ஆதி முதற்கொண்டு आदि से लेकर நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். मैं अभिषेक किया गया। சோ பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி तो पृथ्वी के उत्पन्न से पहले அபிஷேகத்துக்கு ஹீப்ரூல என்ன சொல்வீங்க? अभिषेक को हिब्रू में क्या बोलेंगे? பாருங்க இந்த இடத்துல इस जगह पे நிசாக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. निसाक्ति करके दिया गया है। நிசாக்தி அப்படின்னா निसाक्ति का मतलब ஐ வாஸ் அனாயிண்டட், मैं अभिषेक किया गया, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். मैं अभिषेक किया गया। நிசாக்தி. निसाक्ति சோ இப்போ இது எப்போ அபிஷேகம் பண்ணப்படுறா? तो ये कब अभिषेक पाती है? பூமி உண்டாகும் முன்னே. पृथ्वी के उत्पन्न से पहले। சோ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. तो उत्पत्ति का पहला अध्याय पहले वचन को देखिए, அந்த ஹீப்ரூ ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. वो हिब्रू वाक्य को देखिए। அந்த ஹா அரட்ஸ் அப்படிங்கிறது தான் பூமி. हाँ अरट्स जो है वो पृथ्वी है। இதுக்கு முன்னாடி इससे पहले அடுத்தப்பல எத் வருது. उसके बाद यत आता है। இந்த ஹா அரட்ஸ்க்கு முன்னாடி हाँ एरट्स के पहले எத்ங்கற வார்த்தை வருது. यत ये शब्द आता है। எத் யாரை குறிக்குது? यत किसे दर्शाता है? யெகோஷுவாவை குறிக்குது. यहोशुआ को दर्शाता சோ है। பூமி உண்டாகும் முன்னே तो पृथ्वी के उत्पन्न के पहले நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். मैं अभिषेक किया गया। அப்போ பூமி இந்த ஹா அரட்ஸ்க்கு முன்னாடி और ये हारेट्स के पहले இந்த எத் வந்து அபிஷேகம் பண்ணப்படுது. ये यत जो है अभिषेक पाती है। அபிஷேகத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன? अभिषेक के लिए और एक शब्द क्या है? மஷியாஹ். मसीहाक। மேசியா அப்படிங்கிறது அபிஷேகம் பண்ணப்படுதல். मेसिया जो हम कहते हैं वो अभिषेक करके बोला गया சோ है। இந்த ஹா அரட்ஸ்க்கு முன்னாடி हारेट्स के पहले அங்க எத் வருது. वहाँ यत आता है, அது யெகோஷுவாவை குறிக்குது. वो यहोशुआ को दर्शाता है। இங்க தான் அபிஷேகம் பண்ணப்படுதல் நடக்குது. यहाँ पर ही वो अभिषेक होता है। சோ இந்த 23ஆம் வசனத்துல ये 23वें वचन में பூமி உண்டாகும் முன்னே पृथ्वी के उत्पन्न से पहले ஆதி முதற்கொண்டும் आदि से அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். और मैं अभिषेक किया गया, அனாதி நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். और मैं अभिषेक किया गया। சோ இந்த இடத்துல தான் அபிஷேகமே வருது. यहाँ पर ही वो अभिषेक आता है। இப்ப அடுத்த 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24वें वचन को हम पढ़ेंगे। जब न तो गहरा सागर था और न जल के सोते थे, तब ही से मैं उत्पन्न हूँ। இந்த 24 வசனமும் ரொம்ப அருமையான வசனம். ये 24वां वचन भी अद्भुत है। இங்க ஞானம் பேசுது. यहाँ ज्ञान बात करता है। அதாவது யெகோஷுவா பேசுறார். यहोशुआ कहता है ஆழங்களும் गहराई ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும், और जल का झरना जो है, அதாவது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். उसमें लिखा गया है आत्मा जल के ऊपर मंडरा रहा था। அது 2ஆம் வசனத்துல நீங்க பார்க்கலாம். दूसरे वचन में आप देख सकते हैं அந்த ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் वो जल से आने वाले झरने உண்டாகும் முன்னே. उत्पन्न होने से पहले, அப்போ பூமியில ஜலம் வர்றதுக்கு முன்னாடி तो पृथ्वी में जल आने से पहले நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன், मैं उत्पन्न किया गया, நான் பிறந்தேன்னு சொல்லி சொல்ற. मैं जन्म हुआ करके कहता है। ஆனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல लेकिन उत्पत्ति पहला अध्याय पहले वचन में பிறப்பு பற்றி ஒண்ணுமே எழுதலையே. जन्म के बारे में कुछ भी नहीं लिखा है। பெரஷித் பாரா எலோஹிம் எத்துன்னு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. बेरेशित 12 एलोहिम यत दिया गया है। அதாவது ஆதியிலே தேவன் எத்த சிருஷ்டித்தார் தானே கொடுத்திருக்குது. इसका मतलब यह है कि आदि में परमेश्वर यत की सृष्टि की। அப்ப இந்த சிருஷ்டிப்பு என்னது? तो ये सृष्टि क्या है? அது நம்ம பார்வையில சிருஷ்டிப்பு, वो हमारे नजर में सृष्टि है, ஆனா அவருடைய பார்வையில ஜெனிப்பிக்கப்படுதல். लेकिन उसके नजर में उत्पन्न करना, அது பிறப்பு. वो जन्म देना है। பாருங்க யெகோஷுவா எங்க பிறக்கிறாருன்னு तो பாருங்க. यहोशुआ कहाँ जन्म होता है देखिए। எலோஹிம்குள்ளதா அவர் இருந்தா, एलोहिम के अंदर ही था। அத பைபிள் சொல்லுதுல. कलाम कहती है கர்த்தர் சொன்னார், நான் தேவனிடத்திலிருந்து இருந்து வந்தேன், मैं परमेश्वर से आया हूँ தேவனிடத்துக்கு திரும்புறேன். और परमेश्वर के पास ही लौटता हूँ। I came out of God, मैं परमेश्वर के अंदर से आया I go back to God. और फिर उसके पास ही जाऊंगा। இவர் எலோஹிம்ல இருந்து வர்றார். वो ये एलोहिम से आता है। நல்ல கவனிங்க. अच्छा ध्यान दीजिए, ஒரு பிறப்பு நடக்குங்க. एक जन्म होता है எலோஹிம்குள்ள இருந்து एलोहिम के अंदर से, மேசியா ஜெனிப்பிக்கப்படுறார். मसीहा जन्म होता है। எலோஹிம் போலவே அவர் காணப்படுறார். एलोहिम के जैसे ही दिखता है। அதுதான் கொலோசியர் 1:14ல பார்த்தோம். इसमें ही इसे ही हम कोलोसियों का पहला अध्याय 14 वचन में देखे।
காணக்கூடாத அந்த தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறார். अदृश्य परमेश्वर का प्रतिरूप है, அந்த எலோகிமுடைய தற்சுரூபம். वो एलोहिम का प्रतिरूप. இப்ப சாதாரணமா अब साधारण रूप से இப்ப என்னுடைய அப்பா பற்றி நிறைய உங்க யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. मेरे पिताजी को बारे में आप जानते नहीं होंगे, என்னுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாருங்கிறது எனக்கும் தெரியாது. और मेरे पिताजी के दोस्त कौन कौन है उन्हें मैं भी नहीं जानता. ஒருவேளை அவங்க என்னை பார்த்தாங்கன்னா हो सकता है वो मुझे देखेंगे तो என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. मुझे देखते ही पहचान लेंगे, நீ பாண்டியன் அண்ணாச்சி மகன் தானே அப்படின்னு சொல்லி और சொல்லுவாங்க. तो पांडियन भाई का बच्चा है ना करके बोलते हैं. ஏன்னா என்னுடைய தோற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா क्योंकि मेरा जो रूप को देखेंगे तो எங்க அப்பாவுடைய தோற்றம் அப்படியே தெரியும். मेरे पिताजी का ऐसे ही रूप दिखेगा. உங்களுக்கு आपको, எங்க அப்பா தெரியாது, आप मेरे पिताजी को नहीं जानते, காணக்கூடாத என்னுடைய அப்பாவுடைய தற்சொரூபமா நான் இருக்கிறேன். और अदृश्य पिता का प्रतिरूप हूं मैं. எங்க அப்பாவுடைய மகன், मेरे पिता का बच्चा मैं, இப்ப நான் அவருடைய தற்சொரூபமா இருக்கிறேன். अभी मैं उनका प्रतिरूप हूं, அவரை போலவே இருக்கிறேன். उनकी जैसा ही हूं. பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், हो सकता है बोलने में कुछ फर्क होगा, ஆனா சத்தம் இப்ப நம்ம சிரிப்பு அப்படிதான் இருக்குது, लेकिन मुस्कुराहट ऐसे ही है, நட அப்படிதான் இருக்குது, चाल ऐसे ही है, ரூபம் அப்படிதான் रूप இருக்குது. ऐसा ही है. அதே போல वैसे ही காணக்கூடாத அந்த தேவனுடைய தற்சொரூபமா யெகோஷுவா இருக்கிறார். अदृश्य परमेश्वर का प्रतिरूप है यहोशुआ. சோ ஆழங்கள் உருவாறதுக்கு முன்னாடி, गहराई उत्पन्न होने से पहले, ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகள் உருவாறதுக்கு முன்னாடி, और जल आने का जो झरना है वो उत्पन्न होने से पहले யெகோஷுவா ஜெனிப்பிக்கப்பட்டார். यहोशुआ जन्म दिया गया. எங்க நடந்துச்சு இது? ये कहां पर हुआ? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். उत्पत्ति का पहला अध्याय पहला वचन. பெரஷித் பாரா எலோஹிம் யத். बेरेशित 12 एलोहिम यत. அப்ப இது சிருஷ்டிப்பு இல்ல, तो ये सृष्टि नहीं, இது ஒரு பிறப்பு, ये एक जन्म है, இது ஜெனிப்பிக்கப்படுதல். ये एक जन्म है. பெரஷித் பாரா எலோஹிம் யத். बेरेशित 12 एलोहिम यत. இந்த வார்த்தையில इस वचन के अंदर எலோஹிம்ல இருந்து எத் ஜெனிப்பிக்கப்படுறா. एलोहिम से यत उत्पन्न होता है. வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார், रोशनी होने दो कहा, வெளிச்சம் உண்டாயிட்டு. उजाला हो गई. அந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்துச்சு? वो उजाला कहां से आई? அவருக்குள்ளதான் இருந்தது. उसके अंदर ही थी. வெளிச்சம்னு சொன்னாரு, रोशनी करके बोला, ஒரு வார்த்தை சொன்னார், एक शब्द कहा, அந்த வார்த்தை அவருக்குள்ள இருந்து வெளியே வந்தது, वो शब्द उसके अंदर से बाहर आई வெளிச்சம் ஆயிட்டு. और उजाला हो गया. வெளிச்சம் பிறந்துட்டு, उजाला जन्म हो गया. அவருக்குள்ள இருந்து வெளிச்சம் வெளியே வந்திருக்கு. उसके अंदर से उजाला जन्म हो गया. அது ஒரு பிறப்பு. वो एक जन्म है. அதே போல वैसे ही யெகோஷுவா ஜெனிப்பிக்கப்பட்டார். यहोशुआ जन्माया गया. சோ ஆழங்கள் உருவாறதுக்கு முன்னாடி, वो गहराई उत्पन्न होने से पहले, ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகள் உருவாறதுக்கு और முன்னாடி जल के झरने उत्पन्न होने से पहले யெகோஷுவா ஜெனிப்பிக்கப்பட்டார். यहोशुआ जन्म दिया गया. 25 26 ரெண்டையும் படிக்கலாம். जब यहोवा ने न तो पृथ्वी और न मैदान न जगत की धूलि के परमाणु बनाए थे, इससे पहले मैं उत्पन्न हुई. பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அவர் பூமியையும் वो पृथ्वी को அதன் வெளிகளையும் और मैदानों को பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் और पृथ्वी के धूल को உண்டாக்கும் முன்னும் उत्पन्न करने से पहले நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். मैं उत्पन्न हुई. அப்போ பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடி, तो पृथ्वी उत्पन्न होने से पहले, அதுல மண்ணெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி उसमें मिट्टी धूल उत्पन्न होने से पहले நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். मैं उत्पन्न हुआ. அவர் ஜெனிப்பிக்கப்பட்டார். वो उत्पन्न किया गया. யெகோஷுவா அங்க முதல் வசனத்துல ஜெனிப்பிக்கப்பட்டார். वो यहोशुआ पहले वचन में उत्पन्न होता है. பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. आप कितना समझते हो मैं नहीं जानता. ஒருவேளை இது உங்களுக்கு ரொம்ப டஃபா இருந்துச்சுன்னா, हो सकता है ये थोड़ा कठिन लगे तो நீங்க மறுபடி கேளுங்க. उसे बार बार सुनिए. आप நிச்சயமா கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார். जरूर परमेश्वर आपको प्रकट करके देगा. பிறப்பு எங்க நடக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். जन्म कहाँ पर होगा होता है करके बता रहा है. முதலாவது நம்ம பார்த்தோம், सबसे पहले हमने देखा ஆழங்களும் गहराई ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் और जल से आने वाली झरने உண்டாறதுக்கு முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். बनने से पहले मैं उत्पन्न हुई. அடுத்தப்பல நாம் பார்க்கிறோம், और अगला हम देखते हैं பூமியும் पृथ्वी, அதனுடைய மண்ணும் உருவாறதுக்கு முன்னாடி उसका मिट्टी होने से पहले நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். मैं उत्पन्न हुई. தண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஜெனிப்பிக்கப்பட்டேன். जल आने से पहले उत्पन्न हुई. பூமி உண்டாறதுக்கு முன்னாடி ஜெனிப்பிக்கப்பட்டேன். पृथ्वी उत्पन्न होने से पहले उत्पन्न हुई. இப்போ 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். अब 27वें वचन को हम पढ़ेंगे. जब उसने आकाश को स्थिर किया, तब
मैं वहां थी जब उसने गहरे सागर के ऊपर आकाश मंडल ठहराया। பாருங்க பைபிள் சொல்லுது कलाम कहती है அவர் வானங்களை படைக்கையில் वो आकाश को स्थिर किया, நான் அங்கே இருந்தேன். मैं वहां पर थी। எங்க இருந்தேன்? कहाँ थी? வானத்தை படைக்கும் போது அங்கதான் இருந்தாராம். और आकाश का स्थिर होने के समय में वहीं पर थी। பாருங்க இப்ப இந்த வசனத்தை பாருங்க. इस वचन को देखिए, பெரஷித் பாரா எலோஹிம் बेरशित बारा एलोहिम யத் ஹாஷமாயிம். यत हाशमाइम। இந்த ஹாஷமாயிம் தான் வானம். हाशमाइम जो है आकाश, இந்த வானத்தை படைக்கையில் ये आकाश को बनाते समय நான் அங்கதான் இருந்தேன்னு சொல்லி யெகோஷுவா சொல்றார். मैं वहां पर ही है करके यहोशुआ कहता है। எங்க இருந்தார்? कहाँ था? ஹாஷமாயிமுக்கு முன்னாடி யத் இருக்கு பாருங்க. हाशमाइम के पहले यत है, அவர் அங்கதான் இருந்தார். वो वहीं पर था, அங்கதான் ஜெனிப்பிக்கப்படுறார். वहां पर ही जन्म होता है। அந்த வானத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி वो आकाश को उत्पन्न करने से அவர் पहले அங்க ஜெனிப்பிக்கப்படுறார். वहां पर वो उत्पन्न होता है। ஜெனிப்பிக்கப்படுறதுன்னா இப்ப இன்னொரு காரியத்தை சொல்றேன். अब उत्पन्न होना है, इसके बारे में और एक चीज को बताता இப்ப हूँ। இந்த உலகத்துல अब इस संसार में குழந்தை பிறந்துட்டு बच्चा उत्पन्न होता है பிறந்த உடனே சின்ன குழந்தையா இருக்கும். और उत्पन्न होते ही बहुत छोटा बच्चा होगा, அதுக்கு பிறகு பெரிய ஆளா வளரும். उसके बाद बढ़ जाता है। சோ இங்கேயும் அப்படிதான் நடக்குதா? यहाँ पर भी ऐसी होता है क्या? எலோஹிம்குள்ள இருந்து யெகோஷுவா வரும்போது एलोहिम के अंदर से यहोशुआ आते समय அவர் சின்ன பிள்ளையா வந்தாரா? वो छोटा बच्चे के रूप में आया क्या? இல்ல 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 இல்ல. ऐसा नहीं है, அவருடைய ரூபத்திலே அவர் வர்றாரு. उसके प्रतिरूप में ही वो आता है। இந்த எத் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு यत ये जो शब्द है, பாருங்க இது யெகோஷுவாவை குறிக்குது. ये यहोशुआ को बताता है। பெரஷித் பாரா எலோஹிம் बेरशित बारा एलोहिम யத் ஹாஷமாயிம். यत हाशमाइम। இந்த எத்துங்கிற வார்த்தை यत जो शब्द है, அதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. इसका और एक मतलब है, செல்ஃப் அப்படிங்கிற மீனிங் இருக்கு. अपने आप। சோ பெரஷித் பாரா எலோஹிம் யத் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்ன வரும்? बेरशित बारा एलोहिम यत का मतलब क्या आता है? ஆதியிலே தேவன் आदि में परमेश्वर செல்ஃப சிருஷ்டித்தார். अपने आप को बनाया, தன்னைத்தானே சிருஷ்டித்தார். अपने आप को बनाया। அந்த இடத்துல யெகோஷுவா ஃபிட் பண்ணாலும் वहां पर यहोशुआ को लगाएंगे तो அந்த எத்துக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. वो यत का और एक मतलब है, செல்ஃப் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. वो अपने आप करके मीनिंग है। அப்ப அங்க தன்னைத்தானே சிருஷ்டிக்கிறதுனா அது என்ன? वो अपने आप को सृष्टि करना मतलब क्या है? அங்கதான் யெகோஷுவா ஜெனிப்பிக்கப்படுறார். वहां पर ही यहोशुआ जन्म लेता சோ है। அவர் சிறு குழந்தை இல்ல. वो एक छोटा बच्चा नहीं, அங்க ஜெனிப்பிக்கப்படும் போது वो जब जन्म होता है அவர் எலோஹிம் வானத்தை படைக்கையில் और यलोहिम जब आकाश को बनाए அவர் அங்கதான் இருந்தார். वो वहां पर ही थे। சோ யத் வந்து யெகோஷுவா தான். तो यत जो है यहोशुआ ही சோ है। பெரஷித் பாரா எலோஹிம் बेरशित बारा एलोहिम யத் ஹாஷமாயிம். यत हाशमाइम। சோ இந்த வானத்தை படைக்கும் போது इस आकाश को बनाते समय அவர் அங்கதான் இருந்தார். वो वहां पर ही था। பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. कितना अद्भुत है, देखिए। ஆதியாகமம் 1:1 उत्पत्ति का पहला अध्याय पहले वचन में மேசியாவை பார்த்துட்டு இருக்கிறோம். मसीहा को हम देख रहे हैं அடுத்தப்பல நம்மளையும் பார்க்க போறோம். और अगला हम अपने आप को भी देखेंगे। இப்போ अब ஹாஷமாயிம் வேயத் ஹாஅரட்ஸ். हाशमाइम वेयत हारक्स। இப்போ பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹீப்ரு ஜனங்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு क्वेश्चन உண்டு. हिब्रानी लोगों के बीच में एक बहुत बड़ा सवाल है। என்ன क्वेश्चनனா क्या सवाल है? ஹீப்ருல முதல் எழுத்து என்னது? हिब्रू का पहला अक्षर क्या है? ஆலஃப். एलफ। ஆலஃப் பற்றி எபிரேயன் தெரிஞ்சவங்க மத்தியில ஒரு சின்ன சலசலப்பு உண்டு. हिब्रू जो जानते हैं उनके बीच में एलफ के बारे में छोटी सी गड़बड़ी है, ஏன்னா பைபிள் ஆரம்பிக்கும் போது क्योंकि कलाम उत्पन्न होने के समय பைபிள்ல முதல் எழுத்து நீங்க பாத்தீங்கன்னா कलाम के अंदर पहला अक्षर आप देखेंगे तो அது பெத்ல இருந்து ஆரம்பிக்குது. वो बेत से शुरू होता है। அப்போ ஆலஃப் எங்க? तो एलफ कहाँ पर है? ஆலஃப்ல வரணும் एलफ आना चाहिए, அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சர்ச்சை உண்டு. ऐसा एक चर्चा है, அது நம்ம ஒரு நாள் பார்க்கலாம். उसके बारे में हम कभी देखेंगे। ஆனா கர்த்தர் இந்த முதல் வசனத்துல लेकिन परमेश्वर इस पहले वचन के अंदर ஆலஃபை உருவாக்கி கொண்டிருந்தார். एलफ को बना रहे थे। இப்போ இந்த ஆலஃப் நீங்க பாத்தீங்கன்னா अब इस एलफ को देखेंगे तो இதுல 3 பாகமா பிரிக்கலாம். इसे 3 भाग में कर सकते हैं। ஒன்னு இந்த அப்பர் யோத், पहला जो है ऊपर योद அப்புறம் லோவர் யோத், और नीचे वाला योद, அப்புறம் ரெண்டுக்கும் நடுவுல வாவ் இருக்கு. और दोनों के बीच में वाव आता है। அப்பர் யோத் வந்து பரலோகத்தை குறிக்குது. और ऊपर का जो योद है वो स्वर्ग के बारे में बताता है, கீழ உள்ள யோத் வந்து பூமி குறிக்குது. और नीचे जो योद है वो पृथ्वी को दर्शाता है, ரெண்டையும் இணைக்கிறது வந்து வாவ். और दोनों को जोड़ने वाला वाव है। இத தான் நீங்க முதல் வசனத்துல பாக்குறீங்க. इसे ही आप पहले वचन में आप देखते हो। அதாவது நான் வசனத்தை வாசிக்கிறேன். दोबारा मैं वचन को पढ़ता हूँ। பெரஷித் பாரா எலோஹிம் யத் ஹாஷமாயிம் வேயத் ஹாஅரட்ஸ்.
இந்த ஹாஷமாயிம் வேயத் ஹாரெட்ஸ் மட்டும் நீங்க எடுப்போம். ये हा शमाइम बेयत हा एरेट्स को लेंगे. ஹாஷமாயிம்னா என்னது? हा शमाइम का मतलब क्या है? அதுதான் அப்பர் யோத். वो है अपर योद. ஹா அரட்ஸ்னா என்னது? हा एरेट्स का मतलब क्या है? அதுதான் லோவர் யோத். वो है नीचे वाला योद. இப்போ வாவ் இருக்கு நடுவுல. अब वाव है बीच में. ஹாஷமாயிம்க்கும் ஹா அரட்ஸ்க்கும் நடுவுல हा शमाइम और हा एरेट्स के बीच में இப்போ வாவ் இருக்குது. एक वाव है, ஆனா வாவ் தனியா இல்ல. लेकिन वाव अलग नहीं है. வாவ் வந்து என்னது? वाव क्या है? வாவ் வந்து ஆணி. वाव एक खिला है. இப்போ இந்த வாவ் வந்து தனியா இல்ல. अब ये वाव अलग नहीं है, அதோடு கூட எத் சேர்ந்து இருக்குது. उसके साथ यत जुड़ा हुआ है. ஆலஃப் and தாவ் சேர்ந்து இருக்குது. एलेफ और ताव जुड़ा हुआ है. ஆலஃப் and தாவ் யாரு? एलेफ और ताव कौन है? அது யெகோஷுவா. वो यहोशुआ है. யெகோஷுவா यहोशुआ வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல आकाश और पृथ्वी के बीच में ஆணினால் அடிக்கப்பட்டிருக்கிறார். वो उस किले से मारा गया. பாருங்க, முதல்ல வந்த எத் வந்து பிறப்பு. तो पहला जो यत आया वो है जन्म. ஆனா ஹெவனுக்கும் எர்த்துக்கும் நடுவுல வர்ற எத் வந்து लेकिन आकाश और पृथ्वी के बीच में जो आने वाला यत है, அவர் ஆணினால் அடிக்கப்படுற ஒரு எத். वो किले से मारा जाता है, वो एक यत பாருங்க, है. இத நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னா इसे अगर आप स्थिर करना है, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் कुलुसियों का पहला अध्याय அதுல 20ஆம் வசனத்துல வாசிக்கலாம். उसमें 20वें वचन को हम पढ़ेंगे. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே, वो क्रूस पे जो लहू बहाए, அவர் சிலுவையில இரத்தத்தை சிந்துறார், वो क्रूस पे लहू बहाता है, சமாதானத்தை உண்டாக்குறார். वो शांति को उत्पन्न करता है. எங்க சமாதானம்? कहाँ शांति? பரலோகத்தில் உள்ளவைகளையும் वो आकाश की चीजों को பூலோகத்தில் உள்ளவைகளையும் और पृथ्वी के चीजों को யாவரையும் அவர் மூலமா ஒப்புரவாக்குறார். वो सभी को उसके द्वारा वो साथ मिलाता है. அவர் வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல தொங்குறாரு. वो आकाश और पृथ्वी के बीच में लटकता है. ரெண்டுக்கும் நடுவுல அவர் சிலுவையில் அடிக்கப்படுறார். दोनों के बीच में वो उस क्रूस पे मारा जाता है. அவர் இரத்தத்தை சிந்துறார், वो लहू को बहाता है சமாதானத்தை உண்டாக்குறார், और शांति को उत्पन्न करता है ஒரு ஒப்புரவாக்குதலை உருவாக்குறார். और साथ मेल करता है. எதையும் किसको और किसको? பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கிறார். उस स्वर्ग को और पृथ्वी को जोड़ता है. அதத்தான் நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம். उत्पत्ति के पहले अध्याय पहले वचन में उसी को हम देखते हैं. ஹா ஷமாயிம் வேயத் ஹா அரட்ஸ். हा शमाइम वेयत हा अरेट्स. இந்த ஹா ஷமாயிம்க்கும் ஹா அரட்ஸ்க்கும் நடுவுல हा शमाइम और हा अरेट्स के बीच में வாவ் இருக்குது. वाव है. வாவ் வந்து ஆணி, वाव खिला है. அந்த வாவ் கூட எத்து சேர்ந்து இருக்குது. उस वाव के साथ यत जुड़ा हुआ है. அதாவது யெகோஷுவா சேர்ந்து இருக்கிறார். यहोशुआ जुड़ा हुआ है. யெகோஷுவா ஆணினால் அடிக்கப்பட்டார். यहोशुआ खिला से मारा गया. அவர் அங்கே காயம் உண்டாயிட்டவருக்கு. वो वहां पर ही घायल हो गया. அதனாலதான் इसीलिए ஏசாயா தீர்க்கதரிசி एसाया भविष्यद्वक्ता 53ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றார், 53वें अध्याय में कहता है, அவர் தழும்புகளினால் நம்ம சுகமாகிறோம். उसके घाव से हम चंगा हो गए. அவருடைய தழும்புனால தான் நம்ம சுகமாகிறோம். उसके घाव से ही हम चंगा होते हैं. தழும்பு எப்போ உருவாச்சு? वो घाव कहां पर उत्पन्न हुआ? யெகோஷுவா சிலுவையில இருக்கும்போது தான் தழும்பு உருவாச்சு. यहोशुआ क्रूस पर जब थे तभी ही वो घाव उत्पन्न हुआ. ஆனா ஏசாயா தீர்க்கதரிசி அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டார். लेकिन एसाया भविष्यद्वक्ता उससे पहले ही देख लिया. அப்ப இவர் எந்த சீனை பார்த்திருக்கிறார்? तो इस किस दर्शक को देखा है? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்திருக்கிறார். उत्पत्ति के पहले अध्याय पहले वचन को देखा है. அங்க அவருடைய கரங்கள்ல அந்த காயத்தை பார்த்திருக்கிறார். वो वहां उसके हाथों में वो घाव को देखा है. வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல आकाश और पृथ्वी के बीच में யெகோஷுவா ஆணினால் அடிக்கப்பட்டார். यहोशुआ किले से मारा गया. இந்த இடத்துல इस जगह पर ஒரு ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருந்தது. एक जीवन का पुस्तक लिखा गया है. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य 13वां अध्याय இப்ப 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8वें वचन को हम पढ़ेंगे. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, அந்த அதை அந்த மிருகத்தை வணங்குவார்கள். उस पशु की पूजा करेंगे. யார் வணங்குவா? कौन पूजा करेगा? யாருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படலையோ जिसका नाम उस जीवन की किताब में लिखा नहीं गया, அவங்க வணங்குவாங்க. वो लोग पूजा करेंगे. ஜீவ புஸ்தகத்துல எப்பவும் பேர் எழுதப்பட்டுச்சு? जीवन की पुस्तक में कब नाम लिखा गया? உலக தோற்றம் முதல் वो जगत के उत्पन्न से पहले அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். वो मारा गया मेमना जो है, ஆட்டுக்குட்டியான எப்ப அடிக்கப்பட்டார்? और
मेमना कब मारा गया? உலக தோற்றம் முதல். जगत के उत्पन्न के पहले ही। உலகம் எப்போ தோன்றிச்சு? और जगत कब उत्पन्न हुई? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். उत्पत्ति के पहले अध्याय पहले वचन में அதுல ஹா அரட்ஸ்னு எழுதி இருக்கு பாருங்க. वो हा अरट्स करके लिखा है। அதுக்கு முன்னாடியே उससे पहले ही அவர் அடிக்கப்பட்டார். वो मारा गया। யெகோஷுவா அடிக்கப்பட்டார். यहोशुआ मारा गया। ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். मेमना मारा गया। அந்த சமயத்துல उस समय में ஒரு ஜீவ புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. एक जीवन का पुस्तक लिखा गया है। அந்த ஜீவ புஸ்தகத்துல उस जीवन के पुस्तक में உங்க பேரும் என் பேரும் அதுல தான் இருக்குது. आपका नाम और मेरा नाम उसी में है। யாரு பேர் அதுல எழுதப்படலையோ और जिसका नाम उसमें नहीं है அவங்க இந்த ஆன்டி கிரைஸ்டை வணங்குவார்கள். वो इस एंटी क्राइस्ट की पूजा करेंगे। அவங்க இந்த மிருகத்தை வணங்குவார்கள். वो इस पशु की पूजा करेंगे। அப்ப யார் யார் மிருகத்தை வணங்குவாங்கங்கறத जो जो उस पशु की पूजा करेंगे ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தீர்மானமாயிற்று. उत्पत्ति के पहले अध्याय पहले वचन में ही निर्णय हो गया। அது இப்போ தீர்மானமாகிறது இல்ல. वो अभी निर्णय नहीं हुआ। ஜீவ புஸ்தகத்துல இப்போ உங்க பேர் எழுத மாட்டார். और जीवन के पुस्तक में अभी आपका नाम नहीं लिखेगा। உங்க பேர் ஆல்ரெடி எழுதியாச்சு. आपका नाम पहले से लिखा हुआ உலக है। தோற்றத்துக்கு முன்னாடி எழுதியாச்சு. जगत के उत्पन्न से पहले ही लिखा गया है। இனிமே நம்ம செயல்பட வேண்டியிருக்குது. अब हम क्रिया में करना है। ஆனா யார் பேர் எழுதப்படலையோ लेकिन जिसका नाम नहीं लिखा गया அவங்க அது வணங்குவாங்க. वो उसकी पूजा करेंगे। அத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். उसके बारे में हम चिंता नहीं करेंगे। நம்ம மேல हमारे ऊपर தேவனுடைய முத்திரை இருக்கணும். परमेश्वर का छाप होना है। தேவனுடைய முத்திரை இல்லன்னு வைங்க, यदि परमेश्वर का छाप नहीं है அப்ப நீங்க பயப்பட வேண்டியதா? तो आप डरना है। நான் இப்படி இப்படி முத்திரை வந்துருமோ, ऐसा छाप आएगा क्या? அப்படி முத்திரை வந்துருமோ, ऐसा छाप आएगा क्या? எல்லாம் அப்படி நடக்கும். ऐसा ही होगा। பாருங்க, மாம்சத்துப்படி எதுவுமே சிந்திக்காதீங்க. मांस के प्रकार कुछ सोचिए मत। உலக தோற்றத்துக்கு முன்னாடியே तो जगत के उत्पन्न से पहले எல்லாமே தீர்மானமாய், सब कुछ निर्णय किया गया। இப்போ தீர்மானமாறது இல்ல. अब वो निर्णय नहीं लेता। சோ பாருங்க, இந்த மேசியாவை குறித்தான பிறப்பை பற்றி பார்த்தோம். देखिए मसीहा के जन्म के बारे में हमने देखा அடுத்தது அவருடைய மரிப்பை பற்றி பார்த்தோம். और उसके मृत्यु के बारे में देखा। இப்போ இந்த முதல் வசனத்தை பாருங்க. अभी पहले वचन को देखिए। பெரஷித் பாரா எலோஹிம் बेरेशित बारा एलोहिम எத். यत, இந்த எத்து தான் பிறப்பு. ये यत ही जन्म है। யெகோஷுவாவுடைய பிறப்பு. यहोशुआ का जन्म। யெகோஷுவா ஜெனிப்பிக்கப்படுதார். यहोशुआ जन्म दिया गया। அப்புறம் ஹாஷமாயிம் வேயத் ஹாஅரட்ஸ், हा शमाइम वेयत हा अरट्स। வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல வர்ற இந்த எத்து வந்து आकाश और पृथ्वी के बीच में आने वाला जो यत है அவர் சிலுவையில் அடிக்கப்படுற ஒரு காட்சி. वो क्रूस में मारा गया वैसा एक दृश्य। சோ யெகோஷுவாவுடைய ஜெனிப்பிக்கப்படுதல், तो यहोशुआ का जन्म लेना, அவர் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக மரிக்கிறது, वो आकाश और पृथ्वी के बीच में मरना, ஆணினால் அடிக்கப்படுதல், किले से मारा जाना, ரெண்டுமே ஒரே வசனத்துல முடிஞ்சிட்டு. दोनों एक ही वचन के अंदर समाप्त हो गई। நம்ம தேவன் எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. हमारा परमेश्वर कितना अद्भुत है। நம்மளுடைய ரட்சிப்பை பற்றி, हमारे उद्धार के बारे में, நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்புக்காக हमें जो मिलना चाहिए उस उद्धार के बारे அவர் में, உலக தோற்றத்துல முதல் அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். वो जगत के उत्पन्न से पहले ही वो मारा गया है। எல்லாமே ப்ரீ பிளான், सब कुछ पहले से ही विचार किया गया, எல்லாமே முன்குறிக்கப்பட்டிருக்குது. सब कुछ पहले से ही चुना लिखा गया है। யார் மேல தேவனுடைய முத்திரை விழும், किसके ऊपर परमेश्वर का छाप गिरेगा யார் மேல மிருகத்தின் முத்திரை விழும், और पशु का छाप किसके ऊपर गिरेगी, இது ஆல்ரெடி தீர்மானமாக்கப்பட்டது. ये पहले ही निर्णय लिया गया। அத தீர்மானமாக்கப்பட்டிருக்கல. वो तो निर्णय लिया है ना। அப்ப இனிமே என்ன, நம்ம எப்படி இருந்தாலும் என்ன, अभी हम कैसे भी रहेंगे तो क्या हो गया, இருங்க, है ना। எப்படினாலும் இருங்க, कैसे भी रहिए, எப்படினாலும் இருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? कैसे भी रहेंगे तो उसका मतलब क्या, நீங்க தேவனுடைய முத்திரைக்கு அழைக்கப்பட்டவங்க கிடையாது. आप परमेश्वर के छाप के लिए बुलाए गए नहीं हो, நீங்க மிருகத்தின் முத்திரைக்காக அழைக்கப்பட்டீங்க. आप पशु के छाप के लिए बुलाए गए, ऐसा हो जाएगा। உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிருங்க. आपके जीवन को परमेश्वर के लिए सौंप दीजिए, வேற எதையும் யோசிக்க வேண்டாம். और कोई भी चीज के बारे में चिंता नहीं करना। கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करेगा। இன்னைக்கு இந்த ஒரு வசனத்திலே आज इस एक वचन के अंदर யாரு மிருகத்தின் முத்திரையில போவாங்க, कौन पशु के छाप में जाएंगे, யாரு தேவனுடைய முத்திரையில இருப்பாங்க, और कौन परमेश्वर के छाप में रहेंगे, எல்லாமே ப்ரீடெஸ்டினேட்டட். सब कुछ पहले से ही निर्णय किया गया है। சோ சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி இப்பவுமே தெரிஞ்சிரும். आपका जीवन कैसा है अभी आपको मालूम पड़ जाएगा। ஒருத்தர் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்றான் அப்படின்னா यदि एक व्यक्ति परमेश्वर का अप्रिय जीवन व्यतीत करता है, அவனை திருத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். उसे सुधारने की कोशिश करते हैं। அவன் திருந்தி வந்துட்டான்னா वो अगर सुधर कर आ गया तो ரொம்ப சந்தோஷம். बहुत खुशी की बात है।
இல்ல அப்படின்னா नहीं तो மிருகத்தின் முத்திரைக்குள்ள போயிருவாங்க. पशु के चाप में जाते हैं। பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், हमने पहले ही देखा அந்த 4வது மிருகம் वो चौथा पशु, அதனுடைய நெத்தியில தூஷணமான பெயர்கள் இருக்கு. उसके माथे पर निंदा का नाम है। அந்த மிருகத்தின் மேல ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிறா. उस पशु के ऊपर एक स्त्री विराजमान है, அவ மேலயும் அதே பேர் வந்துட்டு. उसके ऊपर भी वही नाम आ गया। ஸ்திரீனா சபை, स्त्री कहने से वो कलीसिया है, அது அசுத்தமான சபை. वो अशुद्ध कलीसिया है। அந்த அசுத்தமான சபைக்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ उस अशुद्ध कलीसिया के अंदर जो हैं அவங்க மேலயும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். उनके ऊपर भी वो आ जाएगा। ஒண்ணு அதை விட்டு வெளியே வரணும், एक तो उसके अंदर से बाहर आना है, அப்பதான் தப்பிச்சிங்க. तभी आप बचोगे। இல்ல அதுலயே தான் நான் இருப்பேன் நீங்க இருந்தீங்கன்னா, नहीं मैं उसमें ही रहूंगी करके सोचेंगे அந்த तो, அசுத்தமான சபைக்குள்ளே நான் இருப்பேன் நினைச்சீங்கன்னா, वो अशुद्ध कलीसिया में ही रहूंगी करके सोचेंगे तो அப்போ அந்த சபை மேல ஆட்டோமேட்டிக்கா எப்படி வருதோ उस कलीसिया के ऊपर कैसे ऑटोमेटिक आता है, அதே போல वैसे ही உங்க மேலயும் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். आपके ऊपर भी वो ऐसे आ जाएगा। நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் आप नहीं नहीं करके बोलेंगे तो भी அது விழுந்துதான் ஆகும். वो आपके ऊपर गिरेगा। அதனால इसीलिए எவ்வளவு நீங்க உங்களை டெடிகேட் பண்றீங்களோ जितना आप अपने आप को समर्पण करते हैं அவ்வளவு நல்லது. उतना अच्छा है। உங்களை டெடிகேட் பண்ணுங்க. अपने आप को समर्पण कीजिए। பாவத்தில் விழுந்துட்டீங்களா? पाप में गिर गए क्या? நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான். और धर्मी जन 7 बार गिरे तो भी उठेगा। திரும்ப எழுந்தீங்க, दोबारा उठिए, திரும்ப கர்த்தரோட பொருத்தனை பண்ணுங்க, दोबारा परमेश्वर से प्रतिज्ञा कीजिए, கர்த்தரோட சரியாகுங்க. परमेश्वर के साथ सीधा हो जाइए। கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आपको आशीष அவர் देगा। இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். वो अनुग्रह में धनी है। பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. पवित्र आत्मा के अभिषेक को पा लीजिए, நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். जरूर परमेश्वर आशीष देगा। இதை பற்றின வீடியோஸ் इसके बारे में जो वीडियोस हैं ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். बहुत सारा मैंने डाला हूँ। சோ இதுல புரியலட்டி நீங்க அதையும் நீங்க வாட்ச் பண்ணலாம். इसमें अगर नहीं समझ में आता है तो उसमें भी आप देख सकते हैं, ரெண்டையும் நீங்க வாட்ச் பண்ணி பார்க்கலாம். दोनों को देख सकते हैं, அப்ப உங்களுக்கு இன்னும் நல்ல கிளியரா புரியும். और भी आपको अच्छी तरह से समझ में கர்த்தர் आएगा। நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। அடுத்த வீடியோல अगले वीडियो में இந்த மிருகத்தின் முத்திரைக்குள்ள இன்னொரு சில காரியங்களை பார்ப்போம். और ये पशु के चाप के और भी कुछ चीजों को हम देखेंगे। சோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। ஆமென். आमेन।